5 கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் எனும் தாவீதின் ஊருக்கு போனான் என்று வாசிக்கிறோம். பெத்லகேம் அப்படின்னா ஒரு இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறதான ஒரு சின்ன கிராமம். அது மட்டும் இல்லாமல் பெத்லகேம் என்பது மிக முக்கியமான ஒரு வில்லேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது உண்டு, முக்கியத்துவங்கள் இருக்கிறது உண்டு, நன்மைகள் இருக்கிறது உண்டு. அதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இங்கே கவனிக்கும்போது பெத்லகேம் அப்படின்னு இருக்குது, அதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, எப்ராத்தா. எப்ராத்தா என்ற வார்த்தையும் இருக்குது. இங்கே மீகா 5:2 கவனிக்கும் போது எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே என்ற ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது. அப்போது பெத்லகேம் என்ற அந்த ஊருடைய ஒரு பெயர், இன்னொரு பெயர் இருக்கிறது எப்ராத்தா என்று சொல்லி. இங்கே எப்ராத்தா என்றால் பலனளிக்கும் என்று அர்த்தம், பலன் அளிக்கும் என்று அர்த்தம். பெத்லகேம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் 24 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாடும் சேர்ந்து இந்த பெத்லகேம் என்ற வார்த்தை, அந்த ஊர் பெயர் 24 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது 2ஆக பிரிக்கிறோம், பெத் ப்ளஸ் ஹேம். அப்போ பெத் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கோம் அப்படின்னா வீடு என்று அர்த்தம். பெத் என்றால் வீடு, லஹேம் என்றால் அப்பம். அப்போ பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். அப்போது பெத்லகேமில் ஏன் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும்? அவரே அப்பமானார். ஹல்லேலூயா. அவர் அப்பத்தின் வீடு என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பெத்லகேமில் 3 முக்கியத்துவங்கள் இருக்குது. அந்த ஊருக்கு 3 முக்கியத்துவங்கள் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, அங்கே உயர்தர கோதுமை விளையும். அந்த முழு இஸ்ரவேல்லையும் உயர்தர கோதுமை எங்கே தான் விளையும்னு பார்த்தீங்கன்னா அந்த பெத்லகேமில் தான் விளையும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம், இப்போ ஒரு இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன வாங்கிட்டு வரோம், நம்ம அல்வா வாங்கிட்டு வரோம். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற அல்வாவோட அந்த அல்வா வேறு. அந்த ஊருக்கு போனால் அதுதான் முக்கியமானது. அந்த அல்வாவை நம்ம வாங்கிட்டு நம்ம சாப்பிட விரும்புகிறோம். அந்தந்த ஊருக்கு போனால் எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அந்தந்த ஊரில் என்ன முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறதோ அதை வாங்குவது வழக்கம். எனவே அந்த நாட்களில் மக்கள் இந்த பெத்லகேமுக்கு ஒரு வேளை அது வழியாகவோ அது பக்கம் போனாலும் அங்கே அவர்கள் கோதுமையை என்ன செய்வாங்கன்னா வாங்குவது வழக்கமாக இருந்தது. ஏனென்றால் அங்கே தான் ராஜாக்கள் புசிக்கக்கூடிய உயர்தர கோதுமை விளையும். 2வதாக அங்கே உயர்தர ஆடு வகைகள் அங்கே இருக்கும். இந்த ஆடுன்னா நமக்கு இப்போ எங்களுக்கெல்லாம் ஆடு வளர்க்க கிடையாது. நாங்கள் ஆடுனா ஆடு மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆடு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஆட்டில் வகைகள் இருக்கும், ஆட்டில் இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆட்டில் நிறைய வகைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சில பேர் ஆடை வளர்ப்பீங்க. ஸோ அந்த நாட்களில் பெத்லகேமில் தான் ஆடு ஒன்றும் ஒரு பழுது இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த பெத்லகேமில் இருக்கிற ஆடு தான். பஸ்கா பண்டிகையிலே அவர்கள் அநேக மக்கள் போய் அங்கே தான் வாங்குவார்கள். பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் எல்லாம் பெத்லகேமில் ஆடு வாங்குவது வழக்கம். எனவே அங்கே ஆடு வகைகள் உயர்தர ஆடுகள், உயர் ஜாதி ஆடுகள் எங்கே இருந்தது அப்படின்னா அந்த ஊரில் இருந்தது. பெத்லகேம் 3வது ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்குது, அது தாவீது பிறந்த இடம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய முதல் ராஜா என்று அழைக்கப்பட்டவனும் அந்த நாட்களில் உலகளாவிய பெரிய அரசன் என்று அழைக்கப்பட்டவனும் தாவீது ராஜா. அந்த தாவீது ராஜா பிறந்த ஊர் தான் இந்த பெத்லகேம். எனவே 3 தன்மை வாய்ந்தது தான் இந்த பெத்லகேம் ஊர். உயர்தர கோதுமை, அப்பம், இயேசுவே நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உயர்தர ஆடு, அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி, மரிக்கிற ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி. எனவே பெத்லகேமில் பிறக்க வேண்டும். 3வது தாவீதின் ஊர். தாவீது என்றாலே யூதர்கள் ஆட்சி செய்தார்கள். யூதாவிலிருந்து புறப்படுகிறான் ஆட்சியாளன், அதாவது ராஜா. எனவே ராஜ்யபாரம் செய்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பெத்லகேம் என்ற ஊருக்கு, அந்த ஊரில் 3 முக்கியத்துவம் வாய்ந்ததை நாம் பார்த்தோம். ஆமென். இங்கே நம்ம படிக்கும்போது லூக்கா